Welcome to Row Mathematics Channels. நம்ம இப்போ என்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 6.6 வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரைட். இந்த ரெண்டு ஹெல்ப்பும் பண்ணுங்க. நம்ம சேனல் ஈஸியா ப்ரோமோட் ஆகும். அதுக்காக ஓகேங்களா? சரி, சம் பார்க்கலாமா? ரைட். எக்ஸாம்பிள் 6.6 வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பா. என்ன ப்ரூவ் பண்ண சொல்றானா மாடுலஸ் ஆஃப் AB வெக்டார் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் AC வெக்டார் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்றான். அப்படியே படிங்க. if D is the midpoint of side BC, D வந்து BC க்கு midpoint, இதுல triangle ABC அப்படினு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். வேற ஹிண்ட் கொடுத்துதான். இந்த D வந்து midpoint of BC. First we draw the triangle ABC. That is called the midpoint. இந்த ஜாயின் பண்ணியோ இந்த A என்னன்னு எடுத்துக்கிட்டாப்பா ஆரிஜின் அப்படின்னு அர்த்தம். A என்ன எடுத்துக்கிறா ஆரிஜின். அப்ப இதுல இருக்கிற வெக்டர் B ஓட பொசிஷன் வெக்டர் என்ன எடுத்துக்கிறா B வெக்டர். இந்த C வெக்டரோட பொசிஷன் வெக்டர் C வெக்டர் அப்படின்னு அர்த்தம். அப்ப A னா ஆரிஜின் வித் ரெஸ்பெக்ட் R பொசிஷன் வெக்டர்னா OA வெக்டர் OB வெக்டர் இப்படி சொல்றீங்களா? அப்ப ஆரிஜின்னா ஓன்னு சொல்லுவோம். இங்க A வேணும் அது சொல்லுவோம். ஆரிஜின் எழுதுறோம். அப்பதான் ரிசல்ட் ப்ரூவ் பண்ணலாம். அதனால நம்ம லெட் கேபிட்டல் A be the origin. Be the origin. B vector be the position vector of B vector be the position vector of B and C vector be the position vector of C and D is the midpoint of BC. So the position vector of D is அப்ப இதோட பொசிஷன் வெக்டரோட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ட்ரூ ஆல டிவைட் பண்ணி அப்ப அதோட பொசிஷன் வெக்டர்னா AB is called B ஓட பொசிஷன் வெக்டர். அப்ப இது என்ன எடுத்துனா B வெக்டர். இது என்ன எடுத்துனா C வெக்டர். இதெல்லாம் எப்படி மீனிங்னா ஆரிஜின் வித் ரெஸ்பெக்ட் டு OB OC படிச்சிருக்கோம் 11th ல. அந்த மீனிங் தான் ஆரிஜினை A ன்னு எடுத்துறோம். சோ அப்ப இதோட பொசிஷன் வெக்டர் B வெக்டர். இதோட பொசிஷன் வெக்டர் C வெக்டர். சோ அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதோட பொசிஷன் வெக்டர் எடுத்துறோம். B வெக்டர் plus C வெக்டர் by 2 ஆர்டர். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இந்த RHSல என்ன இருக்கு அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. AD வெக்டர்ல மாடுலஸ் ஆஃப் AD வெக்டர்ஸ். So now modulus of AD vector square. Already you have to lay 11th standard. Modulus of A vector square is equal to A vector whole square A vector dot A vector. நம்ம படிச்சிருப்போம் ஞாபகம்ல? அத ஃபாலோ பண்ணிக்கலாம்ங்களா? ரைட். Modulus of AD vector whole square. அப்ப எப்படி எழுதலாம்? AD vector dot AD vector. இப்போ AD vector னா என்னன்னா the position vector of D is called B vector plus C vector by 2 இருக்குல. அதான் AD vector ன்னு. அப்ப AD vector எப்படி யூஸ் பண்ணா B vector plus C vector by 2. A dot B vector plus C vector divided by 2. 2 into 2 அது ஸ்கேலார் மல்டிப்ளை தான மல்டிப்ளை பண்ணா 1/4
இது எப்படி எழுதிடலாம் b வெக்டார் plus c வெக்டார் whole square அப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்பதான் சொல்லிருக்கேன் a dot a whole square எழுதலாம் a vector dot a vector is equal to a vector whole square அப்படி எழுதி now use the identities 1/4 apply பண்ணுங்க modular b vector square plus c vector square plus 2 into b vector dot c vector அப்படினு இது கூட ரைட் பண்ணிக்கலாம் நம்ம லாஸ்ட் வந்து மாத்திக்கணும் பிரச்சனை ad வெக்டார் modulus of ad வெக்டார் ஸ்கொயர்னா இதுதான் ஓகேங்களா ரைட் இப்போ நெக்ஸ்ட் bd ad வெக்டார் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க ad வெக்டார் is equal to அப்ப அப்படியே எழுதலாம் பாருங்க ab வெக்டார் is equal to ab vector plus bd vector is equal to ad vector பாருங்க டைரக்ஷன் பாருங்க எப்படி எடுத்துக்கறான்னு பாருங்க ad வெக்டர்னா இந்த டைரக்ஷன் வருதுங்களா இது ரெண்டும் பாருங்க இந்த டைரக்ஷன் அப்ப இது ரெண்டும் சேம் ஆர்டர் இது ஆப்போசிட் ஆர்டர் சோ அப்படியே எழுதிங்க இப்போ நமக்கு bd தான் வேணும் இப்போ bd vector is equal to ad vector minus ab vector bd vector is equal to ad vector நமக்கு தெரியும் b vector plus c vector by 2 minus ab vector ab vector is called to b vector அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கோ bd vector minus 2b vector வரும்ல so b vector plus c vector minus 2b vector divided by 2 bd vector is equal to b vector இது மைனஸ் பண்ணிக்கோ அப்ப என்ன வரும் c vector minus b vector divided by 2 அப்ப என்ன வந்துச்சு நமக்கு bd vector என்ன வந்திருக்கு நமக்கு இது மாதிரி வந்துருங்களா இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா modulus of bd vector whole square modulus of bd vector whole square அப்ப என்ன பாருங்க bd vector dot bd vector ரைட் பண்ணிக்கலாம் சொல்லிருக்கேனா இப்போ என்ன வந்து யூஸ் பண்ணியோ c vector minus b vector divided by 2 dot c vector minus b vector divided by 2 multiply பண்ணா 1/4 c vector minus b vector whole square எழுதலாமா c minus b dot c minus b ஓகே இத எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணா வந்து 1/4 modulus of அதாவது c vector whole square plus b vector whole square minus 2 into c dot b b dot c எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் மூணு டாட் பிராக்கெட்ல ஈக்குவலா இருக்கும் நான் b dot c ன்ற எழுதிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஒண்ணும் கிடையாது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை அப்படியே ஆட் பண்ணியோ நான் பாருங்க ஈக்குவேஷன் 1 plus 2 implies நான் பாருங்க modulus of ad vector square plus modulus of bd vector square ரெண்டுத்துலயும் 1/4 காமனா வெளில வச்சுக்கீங்க இங்க பாருங்க b vector square here b vector square அப்ப அப்படியே எழுதலாம் 2 into b vector square அடுத்து பிளஸ் இங்க ஒரு c vector square இருக்கு இங்க ஒரு c vector square இருக்கு after not 2 c vector square இந்த பிளஸ் 2 b dot c minus 2 b dot c ரெண்டும் கேன்சல் ஆகும் விட்டுருங்க அவ்வளவுதான் ஓகேவா ரைட் இந்த 2 காமனா எடுத்தா 2/4 இந்த கூட b vector whole square modulus of b vector whole square அப்படி ரைட் பண்ணீங்க modulus of c vector whole square அப்படினு எழுதி அப்ப modulus of b vector square அப்ப b vectorனா ab னு எழுதிக்கலாம் இந்த ab னு எழுதியோ half into modulus of ab vector square
அதே மாதிரி சி வெக்டர்னா எதுல இருக்கு ஏசி வெக்டர்ல இருக்கு அப்ப அப்படியே எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அப்ப ஏடி வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஸ்கொயர் இந்த டிவைட் எல்லாம் வந்தா மல்டிப்ளை ஆயிடும்பா அப்ப அப்படியே எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் plus modulus of BD vector square is equal to modulus of AB vector square plus modulus of AC vector square. अब प्रूफ बनाया पारंगा 2 into modulus of AD vector whole square plus modulus of BD vector square. Okay, next modulus of AB vector square plus modulus of AC vector square. प्रूफ பண்ணியாச்சா உண்மையே கிடையாது very easy sum. ஓகேங்களா நல்லா ஒர்க் பண்ணி பாருங்க ஓகேப்பா இது வரைக்கும் நம்மளோட சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார்வர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே